ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி போல் என்றைக்குமே நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இந்த நல்ல நாளில் நம்ம பூஜை ரூம் தான் உங்களுக்கு டூர் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு பீரோ சைஸ் தான் நம்மளுடைய பூஜை ரூம். ரொம்ப இந்த காசு செலவழிக்க வேணாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக நீட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பீரோ சைஸ் தான் இருக்கும். நீங்கள் கார்பெண்டரோ இல்லை உங்களுடைய இன்டீரியர் ஒர்க் பார்க்குறவங்கக்கிட்டே சொன்னிங்கன்னாவே அழகாக பண்ணி கொடுப்பாங்க. இதில் என்னென்ன இதெல்லாம் நமக்கு தேவையோ இன்னும் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணிங்கன்னா என்னென்ன இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான். மற்றபடி எந்த ஷோ பண்ணுறதுக்குரிய எந்த இதுவுமே இதுக்குள்ளே கிடையாது. ஸோ எல்லா வீட்டில் என்னவோ அதுதான் இருக்கும். பூஜை ரூம் ஏன் கட்டலை அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ப்ளஸ் அதுக்கு டைல்ஸ் போட்டுறது இல்லாமல் வெறும் ரூமில் மட்டும் நம்ம சாமி கும்பிட முடியாது. கண்டிப்பாக அதுக்கும் நம்ம இன்டீரியர் பண்ணணும். ஸோ இப்படியே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான். இதில் ஒரு ட்ராயர் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த துணி எதுக்குன்னா தனியாக அந்த எண்ணெய் துடைக்கிறதுக்கு பூஜை ரூம்லேயே தனியாக ஒரு துணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது துவைச்சாலும் இதே கலரில் தான் இருக்கும். என்னடா துவைக்காமல் அழுகு துணின்னு நினச்சிடாங்க, துவைச்ச துணி தான். ஒரு பாக்ஸில் இந்த எக்ஸ்ட்ரா வர குங்குமம், சந்தனம், வளையல், தாலிக்கயிறு இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இன்னொரு ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாமே பூஜை ஜாமான் தான். இது கலசத்துக்கு தேவையான நெல்மணி நம்ம வயல்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பூஜைக்குரிய ஜாமான் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம படையல் ஏதாவது சாமிக்கு படைக்கணும் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் மாதிரி ஒரு ரேக் செய்ய சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நம்மளுக்கு 2 இலை கூட படைக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே லார்ஜாக இருந்தது. ப்ளஸ் நம்மளுக்கு ஈஸியாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேணுன்ற போது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்ந்து நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா நிறைய இடத்த அது வேஸ்ட் பண்ணுன்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதோட இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்குது. பட் காஸ்ட் வைஸ் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பூஜை ரூம் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லத்தில்லை. நான் மொத்தமாக பல்காக பண்ணுறது. நீங்கள் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ரூம் கட்டுறதை விட எது பெஸ்ட்டுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷெல்ஃப் பண்ணுறது தான் பெஸ்ட். கீழே இருக்க இன்னொரு கபோர்டில் நல்ல குத்து விளக்குக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்க மாதிரியே இடம் செஞ்சு அதில் நம்ம எல்லா விளக்குங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போது தீபத்துக்கு கூட யூஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் விளக்கி உள்ளதாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கபோர்டு இருக்குது. இதில் உண்டியல் வச்சுருக்கோம். அப்புறம் சாமிக்கு யூஸ் பண்ணுற தலைப்பலகை, அப்புறம் நம்ம வீடுக்கு பால் காய்ச்சும் போது வந்துடுற நிறைய ஃப்ரேம்ஸு, எப்பவுமே பூஜை ரூமில் கொஞ்சம் விரலி மஞ்சளும் உப்பு இருக்கணும் இல்லையா, ஸோ அது வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாமிக்கு நம்ம எதுவும் தொடக்கூடாது, ரொம்ப சுத்தபத்தமாக வச்சுருக்கணுன்றனால அதெல்லாம் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கபோர்ட்ஸில் இடம் இல்லைன்னா நம்ம மேலே கட்டி விளக்கெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அப்புறம் அவசரத்துக்கு கூட எடுக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால தான். இங்கே காலபைரவர் என்னோடய இஷ்ட தெய்வம். ஸோ அவரை தெற்கு பார்த்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரேம் வெள்ளி இது வச்சுருக்கோம். அப்புறம் கிருஷ்ணர், சிவன், அன்னபூரணி, அப்புறம் இந்த முகம் வச்ச சாமி நான் என்னோடய குலதெய்வமாக நினச்சி நான் வழிபடுறேன். இதுக்கு நிறைய சாஸ்திரங்கள்லாம் இருக்கானா அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரியல. பட் நான் எப்போயுமே வாழைப்பழமோ வீட்டில் என்ன இருக்கோ பால் ஏதாவது வச்சு நான் பிரசாதம் படைச்சி சாமி கும்பிட்டுக்குவேன். இது ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் தான், செராமிக்கில் இருக்குது. ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருக்கேன். இந்த முருகர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே ராமர் இருக்காங்க. அப்புறம் எல்லா சாமியும் இருக்க மாதிரி ஒரு பெரிய ஃப்ரேம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். இது ஒயிட்லேயே பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் பூஜை ரூம் இல்லையா, கண்டிப்பாக அழுக்காகும்னு சொல்லிட்டு நான் ஆன்லைனில் ஸ்டிக்கர் வாங்கி அழுக்குப்படாத மாதிரி இந்த கிரானைட் கலரில் ஒட்டிட்டேன். இங்கே பக்கத்தில் 3 மண் கலயம் வச்சுருக்கேன். இதில் ஒன்றில் பருப்பு வச்சுருக்கேன், இன்னொன்றில் உப்பு, இன்னொன்றில் அரிசி. ஸோ இதுதான் அந்த 3 மண் கலயத்துலையுமே போட்டு எப்போயுமே அது நிறைகுடமாக இருந்தால் வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷம் அப்படின்றனால நான் அது வச்சுருக்கேன். நிறையா பேர் பூஜை அறையில் மணிலாம் தொங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் எனக்கு ரீசன் தெரியல. சில பேர் தொங்க விடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கணுமேன்றதுனால நான் என்ன பண்ணேன், பெல் சிம்பிள் மட்டும் கொடுத்துட்டு அதில் பெல்லாம் ஹேங் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு டோரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மட்டும் கொடுத்துருங்க.
இதிலே நிறைய டிசைன் சொன்னாங்க. ஓமு, அப்புறம் வந்து வேலு இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்லை நீங்கள் காமனாக ஒரு டிசைன் கொடுத்தாவே போதும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி கலர் வந்து மங்களகரமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி மஞ்சள் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இடையில வெறும் ஃபுல்லாக எல்லோவாக இருந்தால் நல்லா இருக்குதுன்ட்டு ஒரு சின்ன ஒயிட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னோடய பூஜை அறை. எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அதுமா நல்லா சாமி கும்பிட்டாச்சு. இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தான், பட் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வருடமாக அமைகிறதுக்கு இங்கே இருக்க எல்லா கடவுளையுமே நான் வந்து வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.